ಮೂಷಿಕವಾಹನ ಮೋದಹಸ್ತ ಸಾಂಬರಕರ್ಣ ವಿಲಂಬಿತ ಶೂದ್ರ ವಾಮನ ರೂಪ ಮಹೇಶ್ವರಬುದ್ರ ವಿಘ್ನ ವಿನಾಯಕ ಪಾದ ನಮಸ್ತೆ. ಜೈ ಗಣೇಶ பாகிமாம். ஸ்ரீ கணேச ரக்ஷமாம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொரு இதுவும் பார்க்க போகிறது மாத பலன்கள் பார்க்குறோம். அதுபடி இந்த மாதம் பார்க்க போகிறது டிசம்பர் மாதத்திற்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம். இப்போ இந்த டிசம்பர் மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 15ஆம் தேதி இந்த டிசம்பர் மாதம் பிறக்குது. இந்த டிசம்பர் மாதம் பிறக்கிறது அப்படின்ற பொறுத்தளவுக்கு இது இந்த வருடத்தின் கடைசியான மாதம் ஒன்று. அதுக்கு அடுத்தது இந்த டிசம்பர் மாதத்தில் பொறுத்தளவுக்கு ஐயப்பனுக்கு உகந்த கார்த்திகை மாதமும் மார்கழி மாதமும் சேர்ந்து வரக்கூடிய காலகட்டங்கள். அப்போ இந்த சேர்ந்து வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு மாதங்களில் இதை பொறுத்தளவுக்கு நான் மார்கழியாவன் எம்பெருமான் கிருஷ்ண பெருமான் சொல்லியிருக்கார். அதே போல் ஐயப்பன் அரியும் ஹரனும் இணைந்தது ஐயப்பன். இவங்க ரெண்டு மாதத்தையும் உள்ளடக்கியது தான் இந்த டிசம்பர் மாதம். இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தளவுக்கு கிரக நிலவரம் என்னென்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த கிரக நிலவரம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி ரிஷபத்தில் குரு பகவானும் கர்க்கடகத்தில் செவ்வாய் பகவான் நீச்ச நிலையையும், அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 6ஆம் இடமான கன்னியா ராசியில் கேது பகவானும், இதை தவிர 8ஆம் இடமான விருச்சிகத்தில் சூரியனும் சந்திரனும் புத பகவானும் மற்றும் தனுரில் சுக்கிர பகவானும் பரிவர்த்தனை யோகத்தோட இந்த காலம் பிறக்குது. இதை தவிர கும்பத்தில் சனி பகவானும், இதை தவிர ராகு பகவானை பொறுத்தளவுக்கு இருக்கிற இடம் அப்படின்றது 12ஆம் இடம். 12ஆம் இடம் அப்படின்றது ராகு பகவானுக்கு உகந்த இடமா, 12 அப்படின்றது ராகுக்கு உகந்த இடம். இதை தவிர நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த காலகட்டங்களில் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்றத பார்ப்போமா. இப்போ இந்த காலகட்டங்களில் விசேஷங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு டிசம்பர் 30ஆம் தேதி திங்கட்கிழமை அமாவாசையும், அதே போல் டிசம்பர் 15 ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமியும், 13ஆம் தேதி முருகனுக்கு உகந்த கிருத்திகையும், அதே போல் டிசம்பர் 5ஆம் தேதி ஸ்ரவண நட்சத்திரம் திருவோணம் அப்படின்றது ரொம்ப விசேஷமான நட்சத்திரமும், இதை தவிர டிசம்பர் 11 மற்றும் டிசம்பர் 26 2 நாட்களையும் புதன் மற்றும் வியாழக்கிழமை நாளில் ஏகாதசி விரதமும் மிக முக்கியமானது. ஏகாதசி அப்படின்றது வைணவர்களுக்கு. இதை தவிர 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும் 21ஆம் தேதி சனிக்கிழமையும் சஷ்டி மாதாந்திர சஷ்டியும் சஷ்டி விரதமும் இருக்குது. இதை தவிர சங்கடகர சதுர்த்தி அப்படின்னாக்க எம்பெருமான் சந்திரனுக்கு தோஷம் விளக்கிய நாள் சங்கடகர சதுர்த்தி. எம்பெருமான் விநாயகர சந்திர பகவான் வணங்கி தோஷங்களை விளக்கிய நாள் சங்கடகர சதுர்த்தி. அப்படியேற்பட்ட சங்கடகர சதுர்த்தி வரக்கூடியது 18ஆம் தேதி புதன்கிழமை வருது. இதை தவிர மாத சிவராத்திரி அப்படிங்கிறத பொறுத்தளவுக்கு 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது. இதை தவிர பிரதோஷம் அப்படின்னாக்க என்ன அப்படின்னாக்க எம்பெருமான் ஈஸ்வரன் தன்னுடைய வாயில் ஆழகால விஷத்தை அறிந்து தாயாரின் மடியில் படுத்து உறங்கிய நேரம், படுத்து ஆசுவாசப்படுத்திய நேரம் பிரதோஷ நேரம். இந்த பிரதோஷ நேரத்தில் நாம் என்ன காரியத்துக்கு முயற்சி எடுக்கிறோமோ, எந்த காரியத்தை வேண்டுறோமோ அந்த காரியம் ஜெயிக்கக்கூடிய காலகட்டங்கள். அப்படியேப்பட்ட மகா உன்னதமான பிரதோஷம் 2 பிரதோஷம் வருது. ஒன்று டிசம்பர் 13ஆம் தேதி, அதுக்கு அடுத்தது டிசம்பர் 28ஆம் தேதி. டிசம்பர் 28 அப்படின்றது சனி பிரதோஷம். மிக மிக முக்கியமான விசேஷம். 100 பிரதோஷத்துக்கு சமமானது ஒரு சனி பிரதோஷம். வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 54 சனிக்கிழமை வரும். அந்த 54 சனிக்கிழமையில் குறைவான நாட்கள் தான் சனி பிரதோஷம் வரும். அப்படியேற்பட்ட சனி பிரதோஷம் வருகின்ற டிசம்பர் 28ஆம் தேதி வருது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 5ஆம் தேதி பார்த்தோம்னாக்க சதுர்த்தி. அப்போ இப்படியேற்பட்ட வசந்த நாட்களை கொண்டு இந்த வருஷம் பிறக்குது. அதாவது டிசம்பர் மாதம் பிறக்குது. அப்போ இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போமா. அன்பார்ந்த சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனான சூரியன் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கின்றார். ராசிநாதன் நல்ல இடத்துல இருக்காரா? நல்ல இடத்துல இருக்கார். ஒன்று. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ராசிநாதனான சூரிய பகவானை உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் சப்தம பார்வை பார்க்குறார். குரு சூரியனை பார்க்குறதும் சூரியன் குருவை பார்க்குறதுக்கும் பேர்
சிவராஜயோகம்னு பேர். யார் ஒருத்தருக்கு சிவராஜயோகம் இருக்கோ அவங்க கண்டிப்பாக மேன்மையான நிலை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அத்தனை தடைகளும் அத்தனை தாமதங்களும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்ன ஒன்று 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். அடுத்தது அதிர்ந்து பேச வேண்டாம், கோவப்பட வேண்டாம். கோவப்பட்டோம்னா கண்டிப்பாக பாதிப்பு நமக்கு தான் வரும். ஏன்னா ராசிக்கு 12ல் உங்களுக்கு ராசிக்கு 4ஆம் இடத்துக்கும் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கும் உண்டான செவ்வாய் நீச்சம் அடைஞ்சிருக்கிறார். அதனால் யாருக்கும் வாக்குறுதி கொடுப்பதை சிம்மராசி அன்பர்கள் தவிர்ப்பது மிக மிக சிறந்தது. இந்த சிம்மராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு பொறுத்தளவுக்கு 5ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கார். 5ல் சுக்கிர பகவான் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த சுக்கிர பகவானும் பார்த்தோம்னாக்க பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார். சுக்கிர பகவானுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் சுக்கிரனுடைய வீட்டிலையும், சுக்கிரனுடைய வீட்டில் குரு பகவானும், குரு பகவான் வீட்டில் சுக்கிர பகவானும் பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கிறாங்க. அப்போ இந்த பரிவர்த்தனை யோகம்ன்றது ரொம்ப முக்கியமான பரிவர்த்தனை யோகம். தனக்காரகனான குரு பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கும்பொழுது கண்டிப்பாக கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வண்டி வாகனம் வீடு வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க, நானும் சாமி இத்தனை நாளாக பொறுத்தளவுக்கு ஒன்று கொடுத்தனத்தில் தான் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அபார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. காணி நிலமானாலும் தனியாக இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் இந்த டிசம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிநாதனான சூரியன் இருக்கார். இதை தவிர சூரியனும் புதனும் இருந்தால் அதுக்கு பேர் புத ஆதிபத்திய யோகம்னு பேர். இந்த சிம்மராசியை சேர்ந்த குழந்தைகள் கல்வி கற்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தால் கல்விகளில் இதனால் வரையிலும் மறைவு இருக்கும். அதாவது போய் பேப்பரை பார்க்கும்போது பிளாங்காக இருக்கும், மறந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அத்தனை மறதிகளும் இந்த காலகட்டங்களில் பிரகஸ்பதியான குருவோடைய பார்வைப்படுறதுனால ஞாபக மறந்து கல்வியில் மேன்மையான நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பொறுத்தளவுக்கு 9ஆம் இடத்து அதிபதியானவர் 12ஆம் இடத்துல நீச்சம் அடைஞ்சதுனால, செவ்வாய் பகவான் நீச்சம் அடைஞ்சதுனால புகழில் சின்ன பிரச்சனைகள் வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய தகப்பனுக்கு உடல் ரீதியாக உஷ்ண தொடர்புடைய உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் சின்ன ப்ராப்ளமாக இருக்கும் பொழுதே அதை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பிரச்சனைகள் இல்லை. அதை தவிர 4ஆம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது மாத்ருஸ்தானம். மாத்ருக்காரனான சந்திர பகவான் அங்கே நீச்சம் அடைஞ்சு இருக்கிறார். அப்போ நீச்சம் அடைக்கிறதுனால அம்மாவோட உடலில் தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடிவயிறு உபாதைகள் மற்றும் யூரினரி இன்ஃபெக்ஷன் மற்றும் காயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மன கிளேச்சிமங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதனால் அம்மாவுக்கு ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படின்னாலே இந்த காலகட்டங்கள் உடனடியாக உங்களுடைய குடும்ப நல மருத்துவரை பார்க்குறது மிக மிக சிறப்பாக இருக்குமா, மிக மிக சிறப்பாக இருக்கும். அடுத்தது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். எப்பொழுதுமே சூரியனுடைய ஒளியை வாங்கி தான் அத்தனை கிரகங்களும் செயல்படுது. சூரியனோட பையன்தான் சனி பகவான். அப்போ குடும்பத்தில் குடும்பஸ்தானமான 7ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறார். அப்போ ஆட்சி பெற்று இருக்கிறது அப்படின்றது கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை கூட பெரிய அளவுக்கு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த காலகட்டங்களில் கணவன் மனைவிக்குள்ளார ஒற்றுமையாக இருந்தால் சிம்மராசி என்பவர்களுக்கு பிரச்சனைகளை தவிர்க்கலாம். சிம்மராசிக்கு பொறுத்தளவுக்கு லைஃப் பார்ட்னர் மட்டும் பிரச்சனை கிடையாது, தொழில் பார்ட்னர்னாலேயும் ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 7ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறார். சிம்மத்துக்கு எப்போதுமே சனி வசந்தவர் இல்லை. அதனால் உங்களுடைய ஒர்க்கிங் பார்ட்னர் கூட கொஞ்சம் அமைதியாக இருங்க. அவர் கொஞ்சம் ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும்போது அதை கண்கொத்தி பாம்பாக பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாக்க தொழிலில் ஏற்படக்கூடிய தடங்கல்களும் வாய்ப்புகள் மறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது 8ஆம் இடத்தில் ராகு பகவான். எப்பொழுதுமே கெட்ட கிரகங்கள் கெட்ட இடத்துலையும் நல்ல கிரகங்கள் நல்ல இடத்துலையும் இருந்தாக்க அது நல்ல காரியங்கள் செய்யும் அப்படிம்பாங்க. சிம்ம ராசிக்கு பொறுத்தளவுக்கு 8ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கார். லாட்ரி, ரேஸு, ஸ்பெக்குலேஷன் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக கை கொடுக்கக்கூடிய, அதாவது ட்ரேடிங்கில் பொறுத்தளவுக்கு இன்ட்ராடே செய்யக்கூடியவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் போட்டதுக்கு மேலே பன்மடங்கு லாபம் கிடைக்கக்கூடிய மாதம் அப்படின்றது. அதே போல் தங்கம், வைரம், பிளாட்டினம் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வாங்கினீங்கன்னா வருங்காலகட்டங்களில் முதலீடு பண்ணிங்கன்னா பெரிய முதலீடு காக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ தங்கத்தை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் ஏற்ற முதலுக்கு இன்னும் கொடுக்குறது பார்த்தோம்னாக்க இன்னொரு 6-7 வருஷம் கழித்து பார்த்தோம்னாக்க
தங்கம் லட்சம் ரூபாய்க்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த சிம்மராசியை சேர்ந்தவர்கள் தங்கத்தில் முதலீடு பண்ணலாம், அதே போல் எண்ணெய் வித்துக்களில் முதலீடு பண்ணலாம், அதே போல் சின்னத்திரை பெரிய திரையில் முதலீடு பண்ணலாம். ஏன்னா 5ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கார். அப்போ சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் சின்னத்திரை பெரிய திரையில் முதலீடு செய்தால் அந்த முதலீடு வெற்றிகரமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க 10ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கார். எப்பொழுதுமே நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது, 10ல் குரு வந்தால் பதவியும் பறிபோகும். அப்போ உத்தியோகத்தில் சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலதிகாரிக்கும் சரி, உங்களுக்கு கூட கீழே இருக்கிறவங்களுக்கும் சரி கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு அந்த உத்தியோகத்தை விட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே 2ஆம் இடத்துல கேது பகவானும் இருக்கிறதுனால நீங்கள் சொல்கிறது அத்தனையுமே தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதனால் உங்களோட மேலதிகாரியும் சரி, உங்களோட கீழதிகாரியும் சரி வாதம் விதாண்டாவாதம் வாக்குவாதம் செய்கிறது தவிர்த்துட்டோம் அப்படின்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாம். இதுவரை உத்தியோகத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கான்ட்ராக்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசு தொடர்புடைய உத்தியோகம் செய்யக்கூடியவங்களுக்கு அரசு கூட இதுவரையிலும் இருந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த சிம்மராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு 4ஆம் இடத்தில் இருக்கின்ற சூரிய பகவானை குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுடைய தலைவருடைய கடைக்கன் பார்வை பற்று உங்களுக்கு திடீர் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசு தொடர்புடைய கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மெயின்ஸு, இரும்பு, ரசாயனம், கெமிக்கல்ஸு, அதே போல் பில்டிங் கான்ட்ராக்டு, ரோடு கான்ட்ராக்ட் அத்தனையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னாக்கா சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ஆனந்தமான மாதம்னு சொல்லலாம். ஆனாலும் ஒரு சில நாட்கள், இந்த டிசம்பர் மாதம்ன்றது 31 நாட்கள். இந்த 31 நாட்களில் சந்திராசிரம தினங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சிம்மராசிக்காரங்களுக்கு 9, 10 மற்றும் 11 இந்த 3 நாளும் சுபகாரியங்கள் செய்கிறத தவிர்ப்பது நல்லது. அதாவது புதிய முயற்சிகள் எடுப்பது, வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பயணங்கள் செய்யக்கூடியது, இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. சாமி, நான் முன்னாடியே டிக்கெட் போட்டுட்டேனே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னாக்க ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோசாலைக்கு போயிட்டு பசுவிற்கு அகத்திக்கீரை வைக்கோலும் வாங்கி போட்டு அந்த பசுவுக்கு கொடுக்கும்பொழுது, வழிபாடு செய்யும்பொழுது இந்த சந்திராசிரமத்தினால் உண்ட பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஒரு சில சிம்மராசி என்பவர்களுக்கு தசாநாதனோ, புத்திநாதனோ, அந்தரநாதனோ, சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னு சொன்னால் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்றது கும்பகோணம் பக்கத்தில் சூரியனார் கோயில் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. சூரியனுக்கு தனித்து இருக்கிற கோயில். இதில் என்ன விசேஷம் சுவாமி அப்படின்னாக்க சூரியனுடைய மனைவிகளான சாயாதேவி மற்றும் உஷாதேவியோடு சேர்ந்து இருக்கிற கோயில். இதை தவிர பிரகஸ்பதியான குரு பகவான் சப்தம பார்வை பார்க்கக்கூடிய கோயில். இதை தவிர மற்ற 8 கிரகங்களுக்கும் தனித்தனி சன்னிதானம் உள்ள கோயில். அப்போ இந்த டிசம்பர் மாதத்தில் சிம்மராசியை சேர்ந்தவங்க ஒரு முறை சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு சூரியனார், சாயாதேவி, உஷாதேவி மற்றும் குரு இவங்களுக்கு அபிஷேகம் செய்துட்டு மற்ற 8 கிரகங்களுக்கும் அபிஷேகம் பண்ணிட்டு வந்தோம்னாக்க வருகின்ற தடங்கல்களும் வந்த தடங்கல்களும் சூரிய பகவானை கண்ட பனி போல் விலகும். ஸோ மொத்தத்தில் சிம்மராசி டிசம்பர் மாதத்தில் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டவர்களுக்கு திருமண தடை தாமதம் விலகக்கூடிய காலகட்டங்கள். அதே போல் 5ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறதுனால அந்த திருமணம் பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக திருமணமாகி வம்சமிருத்தி என்கின்ற குலவிருத்தி கிடைக்காதவங்களுக்கு குலவிருத்தி, வம்சமிருத்தி கிடைக்கக்கூடிய காலகட்டங்களும் உண்டு. இதுவரை கணவன் மனைவிக்குள்ளார இருந்த கருத்து வேறுபாடுகள் தீரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் லாட்ரி, ரேஸு, ஸ்பெக்குலேஷன் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் திடீர் பணவரவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. என்ன ஒன்று அப்படின்னு கேட்டிங்கன்னா 10ல் குரு பகவான் இருக்கிறதுனால உத்தியோகம் போகிறவங்க, அடுத்தவங்கள்ட்ட தொழில் செய்கிறவங்க எல்லாரும் எச்சரிக்கையாக இருக்கணும். யாருக்கு கடன் கொடுக்கறது, கடன் வாங்கிறது தவிர்ப்பது நல்லது. யாருக்கு ஜாமீன் ஜவாப் போடுறது தவிர்ப்பது நல்லது. ஏன்னா 10ல் குரு இருக்கும்பொழுது பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தனக்காரகனான குருவே வக்ரம் அடைஞ்சிருக்கிறதுனால பிரச்சனைகள் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதிலெல்லாம் எச்சரிக்கையாக இருந்துட்டா இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு டிசம்பர் மாதம் அப்படின்றது ஒரு அற்புதமான மாதம்னு சொல்லலாமா, அற்புதமான மாதம்னே சொல்லலாம். நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி. இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய, ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும். நன்றி, நமஸ்காரம்.